நாம் சிங்காரவேலருக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே பொதுக்கூட்டம் நடத்துவதோ, அவர் படங்களை வீட்டிலே வைத்துக் கொள்வதோ, அல்லது தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதோ, அவர் படங்களை வைத்துக் கொள்வதோ, அல்லது புரட்சியாளர் அம்பேத்கருடைய படங்களை நாம் வைத்துக் கொள்வதோ பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதல்ல. இன்றைக்கு இவர்கள் நமக்காக போராடி பெற்றுக் கொடுத்த அந்த சம உரிமை, அந்த சம உரிமையை பறிக்கின்ற முனைப்போடு, அது இந்தியாவில் வேற எந்த பகுதியில தடுக்கப்படுதா இல்லையா, தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அது பார்ப்பன மேலாதிக்கத்தை மீண்டும் இந்த மண்ணிலே நிறைவேற்றுவதற்காக அது ஏறக்குறைய இந்தியா முழுக்க அவர் வளம் வந்துட்டான். அதுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டை வீழ்த்தி விட்டா ஒட்டுமொத்த இந்தியாவை வீழ்த்துற மாதிரிதான். அப்போ நாம் உண்மையிலேயே இந்த தலைவர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்றால், இந்த தலைவருடைய உழைப்பை நாம் அனுபவித்து, இன்றைக்கு தோழர் சொன்னாரு, தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு கல்வியில இன்னைக்கு பெரிய அளவில் இருந்து அப்ராட்ல தான் இருக்கிறான். நீ இங்க கிடையாது. அவனுக்கு மிகப்பெரிய இந்த கல்வியை நம்ம நீட்ல இருந்து என்னென்னமோ கொண்டு வரான்ல, இதெல்லாம் கொண்டு வந்து கல்வியை பறிக்கணும்ன்றது அன்றைக்கெல்லாம் அத்தின் பேர் தான் இருப்பாங்க. கனடாவிலயோ லண்டன்லயோ அமெரிக்காவில எங்க போனாலும் அத்தின் பேர் வகையில தான் இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு சாதாரண ஒரு டைலர் அவருடைய பொண்ணு எங்க இருக்குதுன்னா இயல்பா சொல்றாரு, பாப்பா வந்து ஜப்பான்ல இருக்குதுண்ணே, அங்க இருந்து போன் வச்சா, அப்பா நீங்க ஹோண்டா ஷோரூமுக்கு போங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை சொல்லுங்க, நம்பர் கொடுங்கன்ட்டு அங்க போயிட்டு சொன்னேன். உடனே அங்க இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா புதுசா வண்டி வாங்கினு வந்தேன், என்கிட்ட வந்து காட்டுறாரு. அது பிள்ளைய சின்ன பிள்ளையா நான் பாத்துக்கிறேன். கல்வி, இந்த கல்வியை மறுத்தது பார்ப்பன. அதே அன்றைக்கு கல்வியை நமக்கு பெற்றுக் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், சமதர்ம புரட்சியாளராக இருந்த சிங்காரவேலர் போன்றவர்களுடைய இந்த போராட்டம் தான். நீங்க கடற்கரையில எந்த ஒரு வேணா போய் பாருங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு வேலையில காட்டு, படிக்காம கூலிகளா போறது கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து போற அத்தனை பேருமே நிறுவனத்தினுடைய முக்கியமான இடங்களில பணியாற்றுவதற்கு காரணமா இருக்கிறது தமிழ்நாடு கல்வியில இருந்தது. கல்வியை நமக்கு பெற்றுக் கொடுத்த இந்த தலைவர்களை மீண்டும் தமிழ்நாட்டை தற்குறி மண்ணாக மாற்றணும். ஏனைய வட இந்திய மாநிலங்களை போல சமத்துவம் அவன்கிட்ட இருக்கிற அந்த தற்கொலை தளத்தை இங்க நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் வரலாம். இன்றைக்கு அதையே சொல்றான். எச் ராஜாவெல்லாம் பேரறிஞன் சொல்றவெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் உலாத்துறான். எச் ராஜாவை பேரறிஞன் சொல்றான். அவர் பரதேசி, பார்ப்பன பரதேசி பண்ணாத பையன். அதெல்லாம் பேசலாம் ரொம்ப நேரம் ஆகும். அவனை சொல்றவெல்லாம் இதுதான். இந்த போலி தமிழ் தேசியம் என்றாலே ஒரு நீண்ட வெளியே வரலாறு இருக்குது. அது நம்ம பிற்பாடு பார்ப்போம், நம்ம தெருமுனை கூட்டத்தில் பேசிக்குவோம். அதாவது பிழைப்புக்காக தமிழ் தேசியம் பேசுறவங்களா இருக்கிறான். பிழைப்புக்காக தமிழ் தேசிய பார்ப்பனியம் என்றாலே ஏற்றத்தாழ்வு, நெத்தியில இருந்து பிறந்தவன், தோல் இருந்து பிறந்தவன், தொடையில இருந்து பிறந்தவன், கால் இருந்து பிறந்தவன், பிரம்மாவனுடைய இப்படி சொல்லி நம்மளை வகைப்படுத்தினவா. உழைப்பாளிகள் எல்லாமே கால் இருந்து பிறந்தவன்ட்டான். பெரும்பான்மையா 97 பேர் நம்மளை சூத்திரன்னு சொன்னவன். அவனை இப்ப புதுசா வந்துக்கிற தமிழ் தேசியவாதி ஒருத்தவன் சொல்றான். அவன் ஏன் பார்ப்பான்? மனித குலத்தில் அனைவரும் சமமா பார்ப்பான். ஆனா வெண்ண அவனே சொன்னது கிடையாது. அவன் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் நீங்களும் அப்பதான் சமத்துவம் ஆயிடாது, பிறப்பால் அப்படியே சமத்துவம் ஆயிடாது. அது தர்மத்துக்கே விரோதம், அது சாஸ்திரத்துக்கே விரோதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதை மீண்டும் நிறைவேற்ற பல்வேறு வடிவத்தில் வரான். கடவுளின் பேரால் வரா, மதத்தின் பேரால் வரா, தமிழ் தேசியத்தின் பேரால் வரா. தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாம பேசியிருக்கிறான். அப்போ பெரும்பான்மை மக்களாகிய, உழைக்கின்ற இந்த மக்களாகிய நம்முடைய தலைவர்கள் நமக்கு போராடி பெற்றுக் கொடுத்த இந்த உரிமைகளை மீண்டும் பறித்து இந்த பிறப்பின் போது அடுக்கடுக்க வச்சுக்கிறாங்க. அதே நிலைக்கு நம்மளை கொண்டு வரணுன்றதுக்காக இன்றைக்கு அரசியல் கட்சியாக செயல்படுவது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்தில் வராமல் தடுப்பது என்பது ஒன்றுதான் இந்த தலைவர்கள் நாம் செய்கின்ற கைமாறாக இருக்கும். நம்முடைய உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும், நம்முடைய கல்வியை, நம்முடைய வேலை வாய்ப்பு உரிமையை, இந்த மண்ணிலே வாழ்கின்ற நம்முடைய உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும், இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரசியலை தோற்கடியுங்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டு முடிக்கிறேன். நன்றி.